Hi friends, welcome to Kids Version World. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு நைட் பேண்ட் அண்ட் டாப் தான் பார்க்க போறோம். இதுக்காக காட்டன் ஃபேப்ரிக் இது வந்து பாத்தீங்கன்னா நைட்டி மெட்டீரியல் 3 மீட்டர்ஸ் அளவுக்கு இருக்கும் இல்லையா, அந்த பீஸ்ல தான் நான் வந்து இது கட் பண்ண போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ துணியை 4 ஃபோல்ட் பண்ணிருக்கேன். இது பாத்தீங்கன்னா 12 இயர் கேர்ள்கான மெஷர்மெண்ட்ஸ்ல நம்ம தைக்க போறோம். இதனுடைய டாப் வந்து கேப் டாப் மாதிரி நம்ம தைக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதனுடைய டாப் கட்டிங் பார்த்துடலாம். இப்போ இது மெஷர்மெண்ட்காக நான் ஒரு டிஷர்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். துணியை 4 ஃபோல்ட் பண்ணி அது மேல இந்த டிஷர்ட்டை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி பிளேஸ் பண்ணிருக்கேன். இப்போ இதனுடைய ஹைட் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து வேணும். ஸோ இந்த டிஷர்ட்க்கு கீழே ஒரு 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிருக்கேன். ஓகே, 4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச் சீமிங்காக. ஓகே, இப்போ டோட்டலா 25 இன்ச்சஸ் இருக்கு. இதை நான் லைன் போட்டுக்கிறேன். இப்போ சைட்ல அதுக்கப்புறமா கழுத்தினுடைய அகலம் மார்க் பண்ணிருக்கேன். இப்போ ஷோல்டர் லைன் மார்க் பண்ணிருக்கேன். இப்போ இதுல இருந்து அப்படியே இதனுடைய ஆம்கோல் லைன் வந்து வரைஞ்சுக்க போறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல எப்படி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுன்னு சொல்றேன். பிகினர்ஸ் கூட இது ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இது நான் வந்து வரைஞ்சி விட்டுருக்கேன் இந்த டிஷர்ட் வச்சு. இப்போ நான் அந்த டிஷர்ட் எடுத்துட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் லைன் போட்டுக்கிறேன். இப்போ ஷோல்டர் ஸ்லோப் வந்து வரைஞ்சிருக்கேன். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப் வேணும்னா கொஞ்சம் ஷேப் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ கழுத்தினுடைய அகலம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸ் அளவுக்கு இருக்கு. இதனுடைய உயரம் இப்போ வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஹைட்டு, நெக்னுடைய ஹைட்டு 5 இன்ச்சஸ். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரே மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இதில் ரவுண்ட் நெக் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, இப்போ இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஓகே, இப்போ நெக்லைன் கட் பண்றேன். ஓகே, இப்போ இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நான் லைன் போட்டு வச்சுக்கிறேன். ஓகே, பாருங்க நம்ம எந்த இடத்துல தையல் போடுவோமோ ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு அந்த மெஷர்மெண்ட் வந்து நான் மார்க் பண்ணிருக்கேன். இப்போ இந்த ஃபோல்டிங் சைட்ல இருந்து பாருங்க, இந்த ஃபோல்டிங்ல இருந்து ஒரு 10 இன்ச்சஸ்க்கு நான் வந்து அந்த கேப் வந்து ரெடி பண்ணலாம்னு நினைக்கிறேன். பாருங்க 10 இன்ச்சஸ்க்கு இந்த ஃபோல்டிங் சைட்ல இருந்து அகலத்துல நான் வந்து மார்க் பண்ணி அந்த மெஷர்மெண்ட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ பாருங்க துணியை நான் 4 ஃபோல்ட் பண்ணி பாருங்க இந்த மாதிரி 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இந்த துணியில தான் நம்ம இதனுடைய கேப் வந்து ரெடி பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபோல்டிங் சைடு என் பக்கமா இருக்கு. எனக்கு மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா 2 பீஸ் வந்து க்ளோஸ்டா இருக்கும். எனக்கு ஆப்போசிட்ல 2 பக்கமும் ஓப்பன்ல இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த டாப் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஃபுல்லா ஃபோல்டிங் இருக்கு இல்லையா அந்த சைட்ல வச்சு நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து சீமிங்க்கு விட்டுருந்தோம் இல்லையா ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு, அதை விட்டுட்டு அதுக்கு கீழே இருந்து இந்த நெக்லைன் வந்து வரைஞ்சி விட்டுக்க போறேன். பாருங்க இந்த மாதிரி வரைஞ்சிட்டேன். இப்போ இந்த ஃபோல்டிங் சைட்ல இருந்து நான் வந்து 10 இன்ச் வந்து எனக்கு கேப் வேணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ அது கூட ஒரு 1/2 இன்ச் சீமிங்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, 10 பிளஸ் ஒரு 1/2 வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சீமிங்க்கு. 10.5 இன்ச்சஸ் அந்த கார்னர்ல இருந்து நம்ம அம்பர்லாக்கெல்லாம் வந்து எப்படி மெஷர் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த கார்னர்ல இருந்து 10.5 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணிட்டே வரேன். ஓகே, மார்க் பண்ணி இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். இதை நான் கட் பண்ணிக்க போறேன். இது வந்து ரொம்பவே கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ரெண்டுமே ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா இது வந்து நீங்க பிகினர்ஸ் கூட நீங்க ட்ரை பண்ணலாம்.
ஓகே பாருங்கள், இப்போ நமக்கு கேப் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேண்ட் கட் பண்ண போகிறோம். இப்போ துணியே 4 ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நான் இந்த அளவு பேண்ட் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பேண்ட் வந்து ஃபுல் ஹைட் வந்து நான் எடுக்கல, 3/4 தான் வந்து நான் எடுக்கிறேன். ஸோ இந்த அளவு பேண்ட்டை ஃபோல்ட் பண்ணி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து எனக்கு ஹைட் எக்ஸ்ட்ரா வந்து நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கும் கீழே ஒரு 1.5 இன்ச்சஸ் ஆர் 2 இன்ச்சஸ் வந்து ஃபோல்டிங்க்கு வந்து நம்ம விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி பேண்ட்டை ஃபோல்ட் பண்ணி ஒரு 3 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ராவே வந்து நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் லூஸ் வந்து எடுத்துக்கிறேன் இதில். ஓகே, இப்போ இந்த கிராச்சினுடைய ஹைட்டு மார்க் பண்ணுறேன். இங்கேயும் எக்ஸ்ட்ரா 3 இன்ச் விட்டுருக்கேன். ஓகே, இப்போ இந்த பேண்ட் நான் எடுத்துடுறேன். எடுத்ததுக்கப்புறமா இந்த கிராச் லைன் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சி விட்டுக்கிறேன். வரைஞ்சிட்டு கிராச் லைன் வந்து நான் வந்து வளைவாக வரைஞ்சதுக்கப்புறமா இந்த கிராச் லைன்லேருந்து கீழே இந்த மாதிரி லைன் போட்டுக்கிறேன். இந்த பாட்டம் வந்து ரவுண்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம அளவு பேண்ட்ல இருந்து கொஞ்சம் லூஸாகவே தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகே, சீமிங்காக 1 இன்ச் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த சாக்ல நான் வரைகிறது வந்து கரெக்டாக வந்து தெரியலன்னு நினைக்கிறேன். பட் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது லாக்டவுன் டைம்னால வந்து வெளியில் போய் வேறு எதுவும் வாங்க முடியல. ஸோ சாரி. ஓகே, இப்போ நான் இந்த பேண்ட் வந்து கட் பண்ணிடுறேன். பாருங்க, இது கட் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து பெல்ட் அட்டாச் பண்ணுறதுக்காக மேலே ஃபோல்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக 3 இன்ச்சஸ் பாருங்க, இந்த மாதிரி 3 இன்ச்சஸ் வந்து ஹைட்டும் இந்த பேண்ட் ரவுண்டு வந்து எவ்வளோ இருக்கோ அதை விட ஒரு 1 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவும் எடுத்திருக்கேன். எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ கட்டிங் முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஷோல்டர் லைன் வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே அளவில் வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகே, நான் மார்க் பண்ணியிருக்கிற அந்த மெஷர்மெண்ட்லேயே நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். 2 ஷோல்டரும் ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆம்கோல் லைன், இதை வந்து இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது வந்து சிம்பிள் வே. ஸோ அதனால வந்து நான் இதை டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இல்லை நீங்கள் கிராஸ் பீஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கேப் அப்படிங்கிறனால நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு வெளியில் வந்து தெரியாது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஒன்றும் தப்பில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேப் வந்து 4 ஃபோல்ட் பண்ணி இதனுடைய 2 பக்கமும் நாட்ச் போட்டிருக்கேன். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணும்போது எனக்கு 4 நாட்சஸ் கிடைக்கும். அந்த 4 நாட்சஸும் கரெக்டாக அந்த ஷோல்டரில் ஒரு நாட்ச், ஆப்போசிட்டில் ஒன்று, ஃப்ரண்ட் அண்ட் பேக் சென்டர் லைனில் ஒரு நாட்சஸ் வந்து வரும். ஓகே, இப்போ இந்த டாப்பினுடைய உள் பக்கத்தில் இந்த கேப் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த கேப்பினுடைய அந்த ரிவர்ஸ் சைடு வந்து மேலே வர மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணி அந்த நெக்லைனில் தையல் போட்டுட்டே வாங்க. டாப்னுடைய நெக்கையும் இந்த கேப்னுடைய நெக்கும் சேர்த்து வச்சு தையல் போட்டுட்டே வரணும். ஓகே, இப்போ பாருங்க, நான் இதை ஸ்டிச் பண்ணிட்டேன். இதை அப்படி நான் வந்து திருப்பி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, நம்ம வந்து கேப் ஸ்டிச் பண்ணிட்டோம். அதனுடைய நெக்லைனில் ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கலாம் சுற்றி. ஓகே, பாருங்க, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த கேப்னுடைய அந்த ரவுண்டு கீழே அந்த பாட்டம் ஃபோல்டு இருக்கு இல்லையா, அது வந்து இந்த பாட்டம் வந்து இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம்.
டபுள் ஃபோல்ட் பண்ணி சின்னதாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி சுற்றி தையல் போட்டுட்டே வரணும். ஓகே, இது வந்து பிகினர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் திரும்ப ஒரு ஃபோல்டிங் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஏன்னா இது சர்க்கிளாக வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணி டபுள் ஃபோல்ட் பண்ணி பிகினர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபோல்டிங், நெக்ஸ்ட் இன்னொரு ஃபோல்டு, அந்த மாதிரி பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ ஸ்டிச் பண்ணிட்டோம் நம்ம ஃபுல்லாகவே. ஓகே, நம்ம கேப் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இந்த ஆம்கோல் லைனில் இருந்து கீழே வரைக்கும் சைடு ஜாயின் பண்ணிக்க போகிறோம். நான் கீழே வந்து ஒரு 2 இன்ச்சஸ்க்கு ஓப்பன் மாதிரி நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அது வரைக்கும் நான் வந்து அந்த 2 இன்ச்சு கீழே இருந்து துணி விட்டுட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாருங்கள் 2 இன்ச் அளவுக்கு இருக்குது. இதை இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம சுடிதாரில் எல்லாம் வந்துட்டு சைடு ஓப்பன் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மெத்தடில் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, இதே மெத்தடில் இன்னொரு பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பாட்டம் ரவுண்டு வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஸ்டிச் பண்ணி இந்த டாப் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து டாப் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பேண்ட்டு. இந்த பேண்ட்னுடைய இந்த கிராச் லைனை வந்து 2 பக்கமும் 2 துணி சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். இல்லை நீங்கள் ஓவர்லாக் போடுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இதே மாதிரி இன்னொரு கிராச் லைனையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ கிராச் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த பாட்டம் ரவுண்டில் இருந்து கிராச் லைன் வழியாக வந்து திரும்பவும் இன்னொரு கால் பகுதிக்கு ஒரு தையல் போட்டுக்க போகிறேன். ஓகே, இந்த கிராச் வரும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குதா மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து இதனுடைய கால் பகுதியும் ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த காலினுடைய ரவுண்டு இதை டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இதே மாதிரி இன்னொரு கால் பகுதியிலையும் சுற்றி தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த பெல்ட்டுக்காக, அதாவது எலாஸ்டிக்கு நான் வந்து பெல்ட்டு வந்து கட் பண்ணியிருந்தோம் இல்லையா 3 இன்ச்சு ஹைட்டில், அதை வந்து எடுத்து இந்த மாதிரி 4 பீஸையும் நான் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சுற்றி அதை வந்து தையல் போட்டு வச்சுருக்கேன், ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த பேண்ட்னுடைய உள்பகுதியில் வச்சு சுற்றி தையல் போட்டுகிட்டே வரணும். ஓகே, இப்போ பாருங்கள் சுற்றி தையல் போட்டுட்டோம். இதை இந்த துணியை அப்படியே
பேண்ட்னுடைய நல்ல பக்கத்துக்கு திருப்பி டபுள் ஃபோல்ட் பண்ணி சுற்றி தையல் போட்டுட்டே வரணும். இது நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு 2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு இந்த தையல் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்காக. அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த பாருங்கள் இந்த கேப் வந்து ஃபில் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் எலாஸ்டிக் பார்த்தீங்கன்னா 23 இன்ச்சஸ்க்கு எடுத்திருக்கேன். நார்மலாக உங்களுடைய அந்த வெஸ்ட் லைனை விட ஒரு 3-4 இன்ச்சஸ் உட்காந்து நீங்கள் கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க, அதாவது லெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் எலாஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி இப்போ 2 எலாஸ்டிக்கையும் சேர்த்து தையல் போட்டு இந்த எலாஸ்டிக்கை வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு இந்த ஓப்பன் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அதனுடைய சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். இந்த தையல் போடும்போது நீங்கள் அந்த எலாஸ்டிக்கை நல்லா இழுத்து தையல் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எலாஸ்டிக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். பேண்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃபினிஷிங் வந்து இப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா என்னுடைய மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.